இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக நாம் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை குறித்து வேதத்தின் மூலமாய் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் கொரிந்தியருக்கு எழுதின 2வது புஸ்தகம், அதாவது 2 கொரிந்தியர், இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதிய நிருபங்களிலே 2 கொரிந்தியர் ஒரு நிருபம். இந்த நிருபத்தை குறித்து, அதனுடைய அவுட்லைனை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போஸ்தலனாயிருக்கிற பரிசுத்த பவுல். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலராயிருக்கிற பரிசுத்த பவுல். இந்த புஸ்தகம், இந்த நிருபம் எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு பின் 56 57 வரைக்கும். கிறிஸ்துவுக்கு பின் 56 57 வரைக்கும் இந்த புஸ்தகம் நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் மொத்தம் 13 அதிகாரங்கள் இருக்கிறது. 13 அதிகாரங்கள் இருக்கிறது. 257 வசனங்கள் இதிலே இருக்கிறது. இது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பழைய புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க மொழியிலே எழுதப்பட்ட ஒன்று. இதனுடைய கிரேக்க பதம், கிரேக்க வார்த்தை கொரிந்தியுஸ் பீட்டா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. கிரேக்க பதத்திலே ஆல்ஃபா பீட்டா என்று சொல்லி அழைக்கப்படும். ஆகவே நீங்கள் 1 கொரிந்தியர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது கொரிந்தியஸ் ஆல்ஃபா என்று அழைக்கப்பட்டிருக்கும். இது 2 கொரிந்தியர், எனவே கொரிந்தியுஸ் பீட்டா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இதில் மிக முக்கியமான உள்ளடக்கிய காரியங்கள் 1 அதிகாரம் 1 வசனத்தில் 11 வசனம் வரைக்கும் இந்த அதிகாரத்தினுடைய முகவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவுட்லைன். அந்த அவுட்லைன்கிறத அதிகாரத்தினுடைய முகவுரை இன்ட்ரோடக்ஷன். இந்த அதிகாரத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 7 அதிகாரம் 16 வசனம் வரைக்கும், 1 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 7 அதிகாரம் 16 வசனம் வரைக்கும் தி மினிஸ்ட்ரி ஆஃப் பால், அப்போஸ்தலனாயிருக்கிற பரிசுத்த பவுலுடைய ஊழியங்கள். அவர் எந்தெந்த பகுதிக்கெல்லாம் சென்றார், எங்கெங்கெல்லாம் ஊழியம் செய்தார், யாரையெல்லாம் சந்தித்தார், எந்த பகுதியிலெல்லாம் எதிர்ப்புகள் வந்தது, அதை எப்படி சமாளித்தார், அது மட்டுமல்ல யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் என்கிற காரியம், அதாவது அவருடைய ஊழியம் 1 அதிகாரம் 13 வசனத்துக்கு 7 அதிகாரம் 16 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 8 அதிகாரம் 1 வசனத்தில் 9 அதிகாரம் 15 வசனம் வரைக்கும் கொடுப்பதை பற்றிய போதனை. அன்னைக்கு கொரிந்து சபையிலே கொடுப்பதை பற்றிய போதனையை இந்த அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் சொன்னதாக நாம் கொரிந்தியரிலிருந்து நாம் பார்க்க முடியும். இங்கே கொடுப்பதை குறித்ததான போதனையை அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் இங்கே கொரிந்து சபையாருக்கு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே 8 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தருத்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்கள் ஆனாவதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். 5 வசனம் சொல்றார், மேலும் நாங்கள்
நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களுக்கு தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் கொடுத்தார்கள். மக்கதோனியா சபையாரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறதுல மக்கதோனியா சபையாரை குறித்து இங்கே சொல்லுகிறார். அவங்க யாரா? மிகுந்த உபத்திரவத்தில் அவங்க சோதிக்கப்பட்டவர்கள். உபத்திரவில் மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும், ஒன்று மிகுந்த உபத்திரவம், ரெண்டாவது கொடிய தரித்திரம். தரித்திரத்தில் கொடிய தரித்திரம் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாரு, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அளவுக்கு மிகுந்த கஷ்டப்படுகிறார். அவர் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க கூட அவருடைய பணம் இல்லை, குடும்பத்தினுடைய தேவையை சந்திக்க கூட அவருக்கு வருமானம் இல்லை, அவ்வளவு கஷ்டப்படுகிறார். சாப்பாட்டுக்கு கூட அவருக்கு வழி இல்லை, அதுக்கு கூட கஷ்டப்படுகிறார். அதே மாதிரி தான் மக்கதோனியா சபையாரும் கொடிய தரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். தங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். தங்கள் திராணிக்கு மிஞ்சி இல்லாட்டா கூட, அவங்களுக்கு இல்லாட்டா கூட அள்ளி கொடுத்தாங்க. அதான் ரீசன், அதான் உண்மை. தங்க திராணிக்கு மிஞ்சி கொடுத்தாங்க. இன்னைக்கு நீங்க கொடுக்கிறவர்களா இருக்கீங்களா? நீங்க கொடுக்கிறவர்களா இருக்கீங்களா? கொடுக்கிற அனுபவம் உங்ககிட்ட இருக்குதா? மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுபவத்தோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா? மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்கள் இருக்கிறீர்களா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.